وعن أبي سعيد الخدري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أيما مسلم سا مسلما خضا على عرل كساه الله من خضر الجنة إلى آخر الحديث. رواه أبو داود والترمذي وأبو يعلى كما قال عليه الصلاة والتسليم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குளிர்காலங்களில் நாம் ஆற்ற வேண்டிய அமல்களில் மூன்றாவது அமல் தர்மம் செய்வது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏராளமான நிஅமத்துகளை வழங்கியிருக்கிறான். அந்த நிஅமத்துகளை நம்மை அனுபவிக்கவும் அல்லாஹு தஆலா செய்திருக்கிறான். அந்த நிஅமத்துகளில் ஒரு நிஅமத்து நாம் வசிக்கின்ற வீடு. அல்லாஹு தஆலா நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? நல்ல முறையில் வசிக்கக்கூடிய இருப்பிடத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இரவு நேரங்களில் அல்லது பகலுடைய நேரங்களில் நாம் தூங்க வேண்டுமென்றால் நாம் ஓய்வெடுத்துக் கொள்வதற்கான இருப்பிடத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறார். சீதோசன நிலைகள் மாறுபடுகிற பொழுது, குறிப்பாக இந்த குளிர்காலத்தில் குளிருடைய நிலைகள் வருகிற பொழுது அந்த குளிருக்கு ஏற்றவாறு அணியக்கூடிய ஆடைகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறார். எனவே நாம் எப்படி இந்த குளிரிலிருந்து நாம் தற்காத்து கொள்வதற்காக, தப்பிப்பதற்காக நமக்கு இருப்பிடத்தையும் நமக்கு ஆடையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து, இருக்க இடமில்லாமல் சிரமப்படக்கூடியவர்கள், அல்லது உடுத்த உடை இல்லாமல், அல்லது குளிரிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழிகள், அந்த ஆடைகள் இல்லாமல் எவ்வளவு சிரமப்படக்கூடிய ஏழைகள் இருப்பான். அவங்கள நம்ம என்ன செய்யணும்? இந்த குளிர் நேரத்தில் நம்ம யோசித்து பார்க்கணும். யார் யாரெல்லாம் குளிரில் நடுங்கி கொண்டிருப்பாங்களோ, வெளியில படுத்திருக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. சில ஊர்களுடைய செய்திகள் பார்க்க முடிஞ்சிச்சு. தூங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சில சங்கத்தின் சார்பாக, அமைப்பின் சார்பில் என்ன செய்கிறாங்க? பெட்ஷீட்டுகள் வாங்கிட்டு போய் என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. அந்த குளிரிலிருந்து அவங்க தற்காத்து கொள்வதற்காக. இந்த மாதிரி என்ன செய்யலாம்? தேவையுடையவர்களுக்கு நாம் என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். இப்போ இதில் நான் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக குறிப்பிட்டே ஆகணும். கடுமையான இந்த குளிர் நேரத்தில் இருக்க இடம் அப்படின்ற விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் புது புது பல்வேறு நல்ல திட்டங்களை என்ன செஞ்சுட்டு நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. அதில் ஒரு திட்டம், சமீபத்தில் நடந்த ஒரு திட்டம், வீடற்றவர்களுக்கு இரவு காப்பகம் அப்படின்ற ஒரு காப்பகத்தை மெரினா கடற்கரையில், அந்த கடற்கரையுடைய மணல்களில் திறந்த வழியில் அங்கங்கே தூங்கி கொண்டிருக்கக்கூடியவங்களை அந்த குளிரிலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு தனி கட்டிடத்தை என்ன செஞ்சுருக்காங்க? ஒரு 80 பேர் தங்குற அளவுக்கு 2400 சதுர அளவில் என்ன செஞ்சுருக்காங்க? அதை கட்டி தந்து, அதில் என்ன செய்யுங்க, நீங்கள் தங்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஏற்பாடு செய்யுது. எவ்வளோ பெரிய ஒரு மக்கள் சேவையாக இருக்கு. மக்களுடைய நலனில் அக்கறை செலுத்தி இந்த ஒரு ஏற்பாட்டை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஏற்பாடையே பார்க்கும்போது நம்ம என்ன செய்யலாம்? புரிந்து கொள்ளலாம். இது மாதிரி வீடற்றவர்களுக்கு ஒரு இருப்பிடத்தை என்ன செஞ்சிருக்காங்க? இரவுல பாதுகாப்பாக தூங்கக்கூடிய ஒரு இடத்தை என்ன செஞ்சிருக்காங்க? கட்டி தந்திருக்கிறாங்க. இதே மாதிரி எங்கெல்லாம் சிரமப்படுகிறார்களோ, குளிரில் வெளியில தூங்கி கொண்டிருக்காங்களோ, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன செய்யலாம்? நம்ம கொடுக்கலாம். அல்லது அவர்களுக்கான ஆடைகளை நம்ம வாங்கி கொடுக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு ஹதீஸ்ல வருது, ஐமா முஸ்லிமின் கசன் முஸ்லிமன் சௌபன் அலா உரின். எவர் ஆடையற்ற நிலைமையில் இருக்கின்ற ஒரு முஸ்லிமுக்கு ஆடை அணிவிக்கின்றாரோ, கசல்லாஹு மின் ஹுதரில் ஜன்னா, அல்லாஹு தாலா அவருக்கு சொர்க்கத்துடைய பச்சை நிற ஆடை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவருக்கு அல்லாஹு தாலா அணிவிப்பான். ஐமா முஸ்லிமின் அத்அம முஸ்லிமன் அலா ஜூஇன். யார் பசித்திருக்கின்ற, பசியுடன் இருக்கிற ஒரு முஸ்லிமுக்கு யார் உணவளிப்பாரோ, அத்அமஹுல்லாஹு மின் சிமாரில் ஜன்னா, அல்லாஹு தாலா அவருக்கு சொர்க்கத்துடைய அந்த கனிகளிலிருந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவருக்கு என்ன செய்வான்? உணவளிப்பான். ஐமா முஸ்லிமின் சத்தா முஸ்லிமன் அலா ஒமஇன். எந்த ஒரு முஸ்லிம் தாகித்திருக்கக்கூடிய இன்னொரு முஸ்லிமுக்கு, பிற முஸ்லிமுக்கு தண்ணீர் புகட்டுவாரோ, காஹுல்லாஹு அஸ்ஸ வஜல் மின் ரஹீக்கில் மஹ்தூம். அந்த மனிதருக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முத்திரையிடப்பட்ட
பரிசுத்தமான மதுவை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் புகட்டுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. உணவளித்தவருக்கு சொர்க்கத்துடைய கனிகள் அல்லாஹ் என்ன செய்யறான், பிரதிபலனா கொடுக்குறான். நீங்க உணவளிச்சீங்கன்னா அல்லாஹ் உலகத்திலே உங்களுக்கு உணவு தந்துருவேன்னு சொல்லல. அதை விட சிறந்த உணவாகிய சொர்க்கத்துடைய கனிகளை அல்லாஹ் கொடுப்பதாக சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. உலகத்துல தண்ணீர் புகட்டினால் அப்ப அந்த தண்ணி தாகத்தை புகட்டியவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல சாதாரணமான ஒரு பொருள், இப்போ வாட்டர் பாட்டில் என்ன செய்யப்படும், தண்ணிலாம் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. தண்ணியிலேயே சாதாரணமா போய் பைப்பில் போய் பிடிச்சிட்டு வந்து குடிக்கிறதுக்கும் அது முத்திரையிடப்பட்டு சீல் அடிச்சு இருக்கக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய அந்த பாட்டிலுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த பாட்டில் என்ன செய்றாங்க, கொஞ்சம் கூடுதலான விலையில விற்பாங்க. இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல கூட இப்படி பிடிச்சி தந்தோம்னா அதுக்கு 10 ரூபா தான். அதுவே பேக் பண்ணதா இருந்தா 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபான்னு விற்பாங்க. தண்ணிக்கு இவ்வளோ வித்தியாசம் நம்ம பார்க்கும்போது அல்லாஹு தாலா முத்திரையிடப்பட்ட பரிசுத்தமான மதுவை அல்லாஹ் கொடுப்பான். இந்த உலகத்துல மது குடிக்கிறது அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். நாளை மறுமை நாள்ல சொர்க்கத்துல மது ஆறே அல்லாஹ் ஓட வச்சிருப்பான். மதுவை அல்லாஹு தாலா போதை தராத ஒரு மதுவாக அல்லாஹ் தருவான். பலம் தருகின்ற, ஆற்றலை தருகிற ஒரு மது அல்லாஹு தாலா சொர்க்கத்துல தருவான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பானத்தை நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் தர இருக்கிறான். அதே மாதிரி எந்த ஒரு ஆடை இல்லாத ஒரு முஸ்லிமுக்கு யார் ஆடை அணிவிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்வானா, சொர்க்கத்துடைய பச்சை நிற ஆடை அல்லாஹ் அனுபவிப்பான், அணிவதற்காக கொடுப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, யார் மற்ற முஸ்லிமுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தராங்களோ அந்த ட்ரெஸ் அவர் போட்டிருக்கக்கூடிய காலம் எல்லாம், எப்பொழுதெல்லாம் அவருடைய உடல்ல இருக்குமோ அவர் உடம்புல உடுத்துகின்ற அந்த காலம் முழுக்க இவர் யார் வாங்கி கொடுத்தாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலியமாக அறிவிக்கப்பட்டு திருமதியில ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. தேவையுடையவர்களுக்கு நம்ம ஆடை வாங்கி கொடுத்தா அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல நம்ம ஆயிடுறோம். அவர் ஆடை வச்சிருக்கிற வரைக்கும், அந்த ஆடை அணிந்து கொண்டிருக்கின்ற காலம் வரைக்கும் அல்லாஹ் அவரை பொறுப்படுத்திக் கொள்றான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. அப்ப ஒரு ஆடைகளோ அல்லது உணவோ தண்ணீரோ ஏதேனும் ஒரு விதத்துல நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய பங்களிப்பாக தர்மம் என்ன செய்யலாம், இந்த குளிர்காலத்துல செய்யலாம் என்பதை இந்த ஹதீஸிலிருந்தெல்லாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. பொதுவாகவே தர்மம் என்பதற்கு நிறைய மார்க்கத்துல வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் தான் எல்லா விஷயத்திலும் எல்லா காலங்களிலும் ஒரு முன்னோடிகளாக இருக்கிறார்கள், இருப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்திலும் தர்மத்தை வலியுறுத்தி இருக்காங்க. ஒரு ஹதீஸ்ல எப்படி சொன்னாங்க, தாவு மர்தாக்கும் பி சதகத்தி, உங்களுடைய நோயாளிகளை சதகாவை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, சிகிச்சை அளியுங்கள், சிகிச்சை கொடுங்கன்னு சொல்றாங்க. எப்படி மருந்து மாத்திரைகளை கொண்டு மருத்துவர்களை சந்திப்பதை கொண்டு நம்ம ஒரு நோயாளிக்கான சிகிச்சை நம்ம கொடுக்கிறோமோ அது மாதிரி சதகாவை கொண்டும் என்ன செய்யலாம், நோய்கள் குணமாகும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கேட்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ சொன்னாங்க, அஸ்ஸதகத்து துத்ஃபிஉ கதுபுர் ரப், ரப்புடைய கோபத்தை அது அணைச்சிரும். சதகா என்பது ஒ ததுஃபஉ மீத்தத்துஸ்ஸு, தீய மரணத்தை அது தடுத்துரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் தமிழ்ல கூட பழமொழி அந்த காலத்துல சொல்லுவாங்க, தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி தர்மம் செய்வதன் வாயிலாக நமக்கு தான் அது முழுமையாக பிரயோஜனமே தவிர அதனால் நம்முடைய செல்வம் ஒருபோதும் குறைந்து விடாது, அழிந்து விடாது. ஆகவே இந்த குறிப்பாக இந்த குளிர்காலங்களில் நம்மளால் முடிந்த அளவுக்கான உதவிகளை நாம் என்ன செய்யலாம், தேவையுடையவர்களுக்கு தாராளமாக நாம் செய்யலாம். அதற்கான பிரதிபலன்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அபரிவிதமாக அல்லாஹ் தருவான், பன்மடங்காக்கி தருவான் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட தர்மங்களை மனமுவந்து செய்கின்ற அந்த சிறந்த நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அல்வானாக. ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.